வணக்கம் மிஸ்டர் லேடிஸ் சேனலுக்கு. பெண்களே, உங்கள் டாபிக் தான் பேச போறேன். இன்னைக்கு மேஜர் பிரச்சனைக்கு காரணம் பிசிஓடி. சரிங்களா? ஓவரியில ஏற்படக்கூடிய அலர்ஜி, கர்ப்பப்பையில வரக்கூடிய அலர்ஜிகள், அதனால ஏற்படக்கூடிய இரத்தப்போக்கு, எல்லா பிரச்சனைக்கும் மெயினான காரணம் உடல் உஷ்ணம். வேற எந்த காரணமும் இல்லை. உஷ்ணத்தை குறைச்சிங்கன்னா நல்ல இடம். ஆல்ரெடி நான் வீடியோவில் பேசியிருக்கிறேன். பெண் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது நிறைய தண்ணி குடிக்க சொல்லுங்க, யூரின் போக சொல்லுங்க. அதெல்லாம் செஞ்சாலே பிசிஓடியிலேருந்து வரலாம், ஈஸியாக சரி பண்ணிடலாம். சரிங்களா? அப்போ பிசிஓடிக்கு காரணம் என்னன்னா அதிகப்படியான உஷ்ணம். சரிங்களா? அந்த உஷ்ணத்தை சரி பண்ணோம்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா உங்க பிரச்சனையை ஈஸியாக சரி பண்ண முடியும். அதே மாதிரி காலையில எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் பிசிஓடி உள்ளவங்களுக்கு. அந்த எக்ஸசைஸ் முறையெல்லாம் தனியாக ஒரு வீடியோ சொல்கிறேன். அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம். சும்மா ஒன்றும் இல்லை, அந்த பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் பண்ணுவீங்களா யோகாவில், இது இல்லாமல் யோகா போய் கற்றுக்கிட்டா நல்லது. பிசிஓடியை ஈஸியாக சரி பண்ண முடியும். சரிங்களா? அதுவும் மட்டும் இல்லாமல் பெண்களானவர்கள் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு என்ன வழிகள்? தண்ணி நிறைய குடிக்கிறது மட்டும் இல்லை, வாரம் 2 முறை உலகத்தில் எந்த மூலையை முழுக்கல இருந்தாலும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிக்காம தான் நிறைய பேருக்கு இந்த பிசிஓடி பிரச்சனை வருது. அப்போ உடல் முழுவதும் எண்ணெயை தேய்ச்சி குளிக்கணும். உடம்புல எல்லா உறுப்புகளுக்கும் அந்த எண்ணெய் படணும். ஒரு 1 மணி நேரத்துல 3/4 மணி நேரம். நான் தேங்காய் எண்ணெய் தேய்க்கிறேன், மண்ணெண்ணெய் தேய்க்கிறேன்லாம் கிடையாது. நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அப்போ வாரத்துல டெய்லியும் குளிக்க முடியாது, ஏன்னா முடி கூந்தல் நிறைய இருக்கிறதுனால சளி பிடிச்சிருப்பாங்க. சளி பிடிச்சா நல்லது, ஆனா தினமும் குளிக்கிறது முறை. குளிக்க முடியல, வாரத்துல 4 நாளாவது குளிங்க. அப்போ என்ன ஆகும்? உடல் வெப்பம் அடைதல் குறையும். வெப்பம் அடைகிறதுனால தான் இந்த பிரச்சனை. பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு தண்ணியை நீங்க ரெகுலரா சொன்ன மாதிரி கொப்பளிச்சு, வாய் கொப்பளிச்சு அன்னைக்கு டே ஃபுல்லாவே ஒரு மாசம் குடிச்சு பாருங்க. உங்க பிரச்சனையை நீங்க கண்கூடா பார்க்கலாம் சரியாகிறதை. அது மட்டும் இல்லாம வாரம் 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற மாதிரி மாதம் 1 முறை வயிறு பேதி கொடுக்கணும். இயற்கை முறையில வயிறு பேதி கொடுக்கணும். நாட்டு மருந்துகளில் பார்த்தீங்கன்னா ராஜபேதி மாத்திரை, அப்புறம் பார்த்தீங்கன்னா முருக்கன் விதை மாத்திரை, விளக்கெண்ணெய், ஏதோ நிறைய விஷயங்கள் வச்சிருக்கிறாங்க. அதை கிளீன் பண்ணாலே, மலக்குடல் சுத்தமானாலே பிசிஓடிக்கு பாரம் குறைஞ்சிரும். அடிக்கடி பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா நண்பர்களே? அது மட்டும் இல்லாம அந்த பிசிஓடி பிரச்சனை உள்ளவங்களுக்கு நிறைய உணவு முறை, கலர்ச்சிக்காய் பொடி சாப்பிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மாதுளை ஜூஸ் சாப்பிடலாம். அத்திப்பழம், ஃப்ரெஷ்ஷான அத்திப்பழம் கிடைச்சா சாப்பிடுங்க, இல்லை காஞ்ச அத்திப்பழத்தை நைட்டில் ஊற வச்சு சாப்பிடுங்க. இதெல்லாம் அருமையான முறை இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு. அதாவது அத்திப்பழம் சொல்லியிருந்தேன் இல்லையா? அத்திப்பழத்தை இரவுல ஒரு 5 பழத்தை ஊற வைங்க. அதோட கொஞ்சம் காஞ்ச கிஸ்மிஸ், திராட்சை பழம், கொட்டை உள்ள கருப்பு பழத்தை ஊற வைங்க. ஒரு 4 பாதாம், 4 பிஸ்தா, 4 முந்திரி எல்லாம் போட்டு காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடுங்க. நான் சொன்ன முறை தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வெறும் வயிற்றுல சாப்பிடுங்க. பிசிஓடி பிரச்சனைக்கு ஒரு பெரிய அருமருந்தா இது வேலை செய்யும். அந்த மாதிரி இந்த கலர்ச்சிக்காய் பொடியை காலையில 1/4 ஸ்பூன், சாயந்தரம் 1/4 ஸ்பூன் தேன்ல, நல்ல ஒரிஜினல் தேனா பார்த்து வாங்கி குழைச்சி சாப்பிடுங்க. கொஞ்சம் கசப்பா இருக்கும், பட் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்னும் மேலும் உங்களுக்கு விவரம் தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொண்டு என்கிட்ட இலவச ஆலோசனை பெறலாம். நன்றி, வணக்கம்.